இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தங்கச்சி இறந்து போன விஷயத்த இப்போதான் எங்க அம்மா அப்பா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு நிம்மதியா இருக்காங்க. என் தங்கச்சி பத்தின பேச்ச ஆரம்பிச்சு எங்க அப்பா அம்மாவை திரும்ப கஷ்டப்படுத்த வேண்டான்னுதான் நான் அவளை பத்தின விஷயத்த சொல்லாமலே மறைச்சிட்டேன். மன்னிச்சிருங்க சம்பந்தி. எங்க சொந்தக்காரர் சொன்னதை கேட்டு ஒரு குழப்பத்துல வந்து தேவையில்லாம உங்க மக இறந்து போன விஷயத்த மறுபடியும் நானே உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டேன். பெத்த பசங்க நம்ம கண்ணு முன்னாடியே இறந்து போறதை பார்க்கறது ரொம்ப கொடுமையானது. அந்த வலியை என்னால உணர முடியும் சம்பந்தி. விடுங்க மாமா, நீங்க என்ன தெரிஞ்சா கேட்டீங்க? யாரோ சொன்னாங்கன்னு தானே கேட்டீங்க? இல்லம்மா, நீ என்னதான் சொன்னாலும் நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் உங்களுக்கு ரெட்ட குழந்தைங்களான்னு கேட்டப்போ சம்மந்தி சொல்ல தயங்கினாரு. அப்பவே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை விட்டுருக்கணும். திரும்ப திரும்ப அதை பத்தி விசாரிச்சதுதான் தப்பு. தேவையில்லாம இங்க வந்து சந்தோஷமா இருந்தவங்க எல்லாரையும் சங்கடப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருமா? நீங்க மன்னிப்பு கேட்டு எங்களை இன்னும் சங்கடப்படுத்திடாதீங்க. நீங்க எங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். இனிமே என் தங்கச்சி விஷயத்த யார்கிட்டயும் எதுவும் கேட்காதீங்க. கேட்க மாட்டேமா, கண்டிப்பா யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். வர வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீஜாக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அன்னைக்குதான் நாங்களும் நலுங்கு வச்சிருக்கோம். ஓ அப்படியா? சம்பந்தி, அப்ப நாங்க வரோம். வரமா? வரமா? செம்ம பார்ட்னர், நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு போனை வைக்கிறீங்களா? பார்ட்னர் பார்ட்னர் பார்ட்னர், நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி டென்ஷன் ஆவறா? நேரம் காலம் தெரியாம போனை பண்ணி உயிரை வாங்கிட்டு. ஏ சாந்தி, ஸ்கேல் எடு. இந்தாங்க டீச்சர். அனு, எதுக்குடி போய் சொன்ன? கை நீட்டு. என்ன திமிரு உனக்கு? கையை நீட்டு. என்னாச்சு? ஃபோன் எடுக்க மாட்றா? எதனா ப்ராப்ளமா இருக்குமோ? பேசாம அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஆனா இன்னைக்கு நான் செத்துட்டேன்னு மாமா கிட்ட சொல்லிட்டா சஞ்சு. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அபி, உங்க அக்கா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவ சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டு, அவ இல்லைன்னு சொன்னா நீ இல்லைன்னு ஆயிடுவியா? அவெல்லாம் ஒரு ஜென்மம். அவ சொல்றத நினைச்சு இவ்வளவு சீரியஸா அழுதுட்டு இருக்க? உனக்கு நான் இருக்கேன், முக்கியமா உங்க அப்பா அம்மா இருக்காங்க. அப்புறம் என்ன அபி? இங்க பாரு, நீ அழாத. ஃபர்ஸ்ட் சொன்னா கேளு. நீ இப்படியே அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னால இங்க இருக்க முடியாது. நான் அப்புறம் உடனே கிளம்பி வந்துருவேன். ஐயோ சஞ்சீவ், வேண்டாம். உனக்கு எதுக்கு சிரமம்? அப்படியா? நீ அழுதனா நான் உடனே கிளம்பி வந்துடுவேன்.
சரி நான் அழல. என்ன அழல? முகத்தை பாரு உம்முன்னு. முதல்ல நீ சிரி. இப்ப எப்படி இருக்கு? எவ்வளவு அழகா இருக்கு. என்னைக்குமே நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சஞ்சீவ், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. சஞ்சீவ், இந்த ஜென்மம்னு இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 100 வருஷம் நான் உன் கூட சந்தோஷமா வாழணும். நீ சொன்ன எல்லா ஜென்மத்திலும் இப்படிதான் நடக்கும். அந்த சாமி துணையா இருக்கும். இங்க பாரு, இனிமேல் உங்க அக்கா சொல்றான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது, சரியா? ம். சரி, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா? அபி எப்ப பார்த்தாலும் அழ வைக்கிறது அனுக்கு வேலையா போச்சு. ச்சே. சதீஷ் அந்த சங்கர் அட்ரஸ் வாங்குறதுக்கு காலேஜில் போனாரு, இன்னும் ஆளை காணோம். வெயிட் பண்ணுவோம் மாமா. ஆமா, சதீஷ் வராரு. நண்பா, மொத்தம் 5 பேர் என் பேட்ச்ல சங்கர்ன்ற பேர்ல படிச்சிருக்காங்க. அவங்களுடைய அட்ரஸ் இதான். நீங்க தேடுற ஆளு கண்டிப்பா அதுல யாரோ ஒருத்தரா தான் இருக்கணும். வாங்க, ஒரு அட்ரஸா தேடி விசாரிக்கலாம். என்ன இன்னும் குக்கர்ல இருந்து விசில் வரவே இல்ல?